ஆளுநர் ஆர்.என். ரவி சென்ற விமானம் திடீர் விபத்து, சற்று முன் பெரும் பரபரப்பு. அதாவது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாக குடியரசுத் தலைவரிடம் பல்வேறு புகார்களும் மனு அளிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமோக வெற்றி பெற்றது. அதாவது 2021 ஆட்சி அமைத்தது. இதையடுத்து ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றார். அப்போது பன்வாரிலால் தமிழக ஆளுநராக இருந்தார். பின்னர் அவர் மாநிலங்களவையில் ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவியை தமிழக ஆளுநராக மத்திய அரசு நியமித்தது. அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போதே திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்த நிலையில் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக ஆளுநரை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி ஒரே கருத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்ப திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கோரிக்கை மனு குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு விரோதமான அவர்களின் உரிமைகளை பறிக்கின்ற வகையில் செயல்படுகின்ற ஆளுநரின் போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பேராண்மை காரணமாக தமிழ்நாட்டின் உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய அரசின் உளவுத்துறையில் முன்னாள் தலைமை அதிகாரியாக செயல்பட்ட ஆர்.என். ரவி தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது முதற்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசின் செயல்பாடுகளை முடக்குகின்ற வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மேலும் தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் மருத்துவ படிப்பிற்கான கனவுகளை சீர்குலைக்கும் நீட் தேர்வை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கும் அனுப்பப்பட்டது. அதற்கு ஒப்புதல் தராமல் தொடர்ந்து முடக்கி வருகிறார். மேலும் தமிழக நலனுக்கு விரோதமான நீட் உள்ளிட்ட 12 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு வரும் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் 2 ரிப்போர்ட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அந்த மசோதாக்கள் ஒப்புதல் வழங்காத ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் 12 கேள்விகளை எழுப்பி அதற்கு உரிய பதிலை விரைவில் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஆளுநர் சென்ற விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆளுநருக்கு பலத்த காயம் அடைந்ததாக சமூக வலைதளங்களில் கூட தவறான தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் இது குறித்து யாரும் நம்ப வேண்டாம் என்றும் சமூக வலைதளங்களில் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.